வணக்கம் ராஜேஸ்வரி. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே ஆழிமதுரையில இளையாங்குடி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளி வளாகத்திலேயே அங்கன்வாடி பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில இன்று காலையில பள்ளிக்கு வந்த சிறுமிகள்ல 2 சிறுமிகள், சோபியா 4ஆம் வகுப்பு படிக்கும் சோபியா, அவருக்கு 8 வயது. அடுத்து அங்கன்வாடியில படிக்கும் இஸ்மிகா, வயது 4. இவர் 2 பேரும் இயற்கை போதை கழிப்பதற்காக எதிரே உள்ள கண்மாய்க்கு சென்றிருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக அதுல தவறி விழுந்து அவங்க உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில இன்று மதியம் வழக்கம் போல தனது குழந்தைகளை பார்ப்பதற்காக வந்த அவரது பெற்றோர்கள் தனது குழந்தைகள் இல்லாத தேடி இருக்கிறாங்க. அப்போது இயற்கை போதை கழிக்கிறதுக்காண்டி சென்றாங்க அப்படின்னு சொல்றதை பார்த்துட்டு கம்மாக்கரையில போய் தேடி பார்க்கவும் அவளுடைய உள்ளாடைகளும் கால் செருப்புகளும் அந்த இடத்துல கிடந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து கம்மாயில இறங்கி பார்த்ததுல 20 சிறுமிகளுடைய உடலும் கைப்பற்றப்பட்டு அந்த தன்னுடைய குழந்தைகள் இறப்பிற்கு பள்ளியுடைய ஆசிரியருடைய அஜாக்கிரதை தான் காரணம் அப்படின்னு பெற்றோர்களும் கிராம மக்களும் அந்த பள்ளி வளாகத்தில் முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றவங்க வட்டாட்சியர் முருகனும், சிவகங்கை டிஎஸ்பி அமலா அட்வின் இருவரும் பேரச்சுவாரத்தில் ஈடுபட்டு வராங்க. எதிர்பாராத விதமா நடந்த இந்த சம்பவத்தினால அப்பகுதி மக்களிடையே சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குது ராஜேஸ்வரி.